හිත හදාගන්නට ඕන මේකේ වගකීම බාරදුරභාවය පිළිබඳව. ඊට කලින් ගත කරපු සාමාන්‍ය ජීවිතේම ගත කරමින් அரசு சேவைக்கு உள்வாங்கப்படும் போதே இதன் பொறுப்புணர்வு தொடர்பில் மனதை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு முன்னர் வாழ்ந்த சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அனைத்துக்கும் எக்ஸ்கியூஸ் பெற்றுக்கொண்டு செல்லும் பயணத்தை அரசு சேவையில் முன்னெடுக்க முடியாது. அவ்வாறு செய்ய முடியாது. அவ்வாறு என்றால் அரசு சேவைக்கு வரவும் தேவையில்லை. இது விளையாட்டு அல்ல. நீங்கள் அனைவரும் எமது நாட்டின் பொறுப்பை ஏற்றுள்ளீர்கள். எம்மை பொதுமக்கள் சேவையாளர்கள் அரசு சேவையாளர்கள் என்றே கூறுகின்றனர். அவ்வாறு என்றால் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதில் அனைவரது பங்களிப்பும் மிகவும் முக்கியம். மற்றொன்றையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் உலகுக்கு முக்கியமானவர்கள். நாம் இல்லாவிட்டால் இந்த உலகம் இயங்காது என்று நினைக்க வேண்டாம். அவ்வாறு இல்லை. நான் இல்லாவிட்டாலும் இந்த மேலதிக செயலாளர் யார் இல்லாவிட்டாலும் இந்த இடத்துக்கு மற்றொருவர் வருவார். உலகம் முன்னேற்றம் அடையும். ஆனால் நாம் ஒரு செயற்றிட்டத்தை முன்னெடுக்கும் போது சங்கிலியில் உள்ள இணைப்புகள் மிகவும் முக்கியம். இணைப்புகள் இல்லாவிட்டால் அது மீள் நிரப்பப்படும். ஏதேனும் ஒரு முறைமையை உலகத்தில் தயார்படுத்திக் கொள்வார்கள். நாம் முக்கியமானவர்கள்தான். ஆனால் அந்த முக்கியத்துவம் தொடர்பில் மதிப்பீட்டோடு வேலை செய்யுங்கள். சிறிய சிறிய எக்ஸ்கியூஸ் இல்லாமல் வேலை செய்யுங்கள். நாம் உங்களை நம்புகின்றோம். அரசாங்கம் என்ற ரீதியில் உங்களுக்கு வழங்கக்கூடிய வசதிகளை வழங்குகின்றோம். எமது நாட்டை விடவும் ஐரோப்பாவில் சம்பளம் அதிகம். வேறு நாடுகளில் அதிகமாக சம்பளம் தருகின்றார்கள். நாம் செல்கின்றோம். ஆகவே சம்பளத்தை அதிகரித்து தாருங்கள். அவற்றுக்கு நாம் அடிபணிய மாட்டோம். இந்த நாட்டின் நிலைமையை புரிந்து கொண்டு பொருளாதார நிலைமையை புரிந்து கொண்டு எமது நாட்டின் இலவச கல்வியூடாக நன்மை பெற்ற நாட்டுக்காக சேவையாற்றக்கூடியவர்கள் எஞ்சியிருப்பார்கள். அவர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகளை நாம் எதிர்காலத்தில் வழங்குவோம். ஆனால் யாராவது எம்மை அச்சுறுத்த வருவார்களாயின் எமக்கான சலுகைகளை தராவிட்டால் நாட்டை விட்டு செல்வோம் என்று கூறுவார்களாயின் அவர்களுக்கு எதை வழங்கினாலும் அவர்கள் நாட்டை விட்டு செல்வார்கள் என நான் நினைக்கின்றேன். அவ்வாறானவர்களுக்கு சலுகைகளை வழங்க முடியாது. நாம் மிகவும் பலமாக அரசு சேவையை முன்னெடுக்கின்றோம். மக்களுக்காக உண்மையாக சேவையாற்றுங்கள். ஒழுக்கமாக செயலாற்றுங்கள். நோக்கத்தோடு பணியாற்றுங்கள். ඔබ අවංකව කරන සේවාව. අවංකව ජනතාව වෙනුවෙන් වැඩ කරන්න, විනෝද භාවයෙන් වැඩ කරන්න, අරමුණු සහගතව වැඩ කරන්න.